Disclaimer. Welcome to the channel of உங்க மகேஷ். In this episode ஒரு படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். என்னடா இப்படி பேசுற அப்படின்னு பாக்குறீங்களா? ஐயா ஐயா அந்த பொண்ணை ஜாயிண்ட் அடிக்க பாக்குறாரு ஐயா. இந்த படத்துல ஹீரோவோ ரிவ்யூவரா வராரு. அவர் எப்படி பண்றாருன்னா ரேப் பண்ணிக்கிட்டே ரிவ்யூ பண்றாரு. அப்படிதான் இந்த படத்தோட ஹீரோவை இன்ட்ரோடக்ஷன் பண்றாங்க. நானும் இந்த படம் சூப்பரா இருக்கும்னு நினைச்சேன். பட் ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உட்கார வச்சு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ப வச்சு செகண்ட் ஹாஃப்ல வச்சு வெளியே தெரிஞ்சு விட்டானுங்க. டிடி நெக்ஸ்ட் லெவல். இந்த படத்துக்கு முன்னாடி டிடி ரிட்டர்ன்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தோட டைரக்டரா இந்த படத்தையும் எடுத்திருக்காரு. அந்த படம் வந்து ஒரு தரமான பேய் காமெடி படம். அந்த படத்தை எடுத்து விட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி செகண்ட் ஹாஃப்லயும் சரி சூப்பரான ஒரு காமெடி சீன் எல்லாம் இருந்துச்சு. அப்படின்ற ஒரு காமெடி சீன் எல்லாம் செமையா ஒர்க் ஆச்சு. அந்த படத்தை நம்ம ரசிச்சு பார்த்துட்டு வந்தோம். ஆனா அதே டைரக்டர் நான் டிடி நெக்ஸ்ட் லெவல் எடுக்கிறேன்னு அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அதெல்லாம் ஓகே. படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, தப்பா ரிவ்யூ பண்றவங்களெல்லாம் ஒரு பேய் வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் அனுப்பி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஷோ இருக்கு, இந்த ஷோக்கு வந்து பாருங்க, பார்த்துட்டு ரிவ்யூ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேய் வந்து கூப்பிடுது. நம்ம சந்தானம் ப்ரோவும் போய் பாக்குறாப்புல. அதுக்கப்புறம் சந்தானத்துக்கு என்ன நடக்குது, அவங்க ஃபேமிலிக்கு என்ன நடக்குது அப்படின்றத இந்த படத்தோட கதை. சந்தானம் ப்ரோவோட ஆக்டிங், ப்ரோ சிக்கமா இருக்கு, ப்ரோ பயங்கரமா இருக்கு, ப்ரோ ஐயா ஐயா அப்படின்ட்டு நிறைய ஃபன்னா ட்ரை பண்றாப்புல. அந்த ஸ்லாங்குக்கும் சந்தானத்தோட அப்பீரியன்ஸ்க்கும் ஓகே ஒர்க் ஆகுது, நல்லாவே இருந்துச்சு சந்தானத்தை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் நிழல்கள் ரவி ஆகட்டும், இல்ல நம்ம ரெடின்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் லொல்லு சபா மாறன் ஆகட்டும், நம்ம மொட்டை ராஜேந்திரன் மாம்ஸ் ஆகட்டும், எல்லாரும் பண்ணிருக்காங்க. நம்ம முக்கியமான டைரக்டர்கள் ஜிவிஎம் மற்றும் செல்வராகவன் எல்லாம் பேயா ஒரு கலர் கோட் எல்லாம் போட்டு அவர் வச்சுதான் படத்தையே நவுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜிவிஎம் அவரோட பாட்டி அவருக்கு போட்டு ஓட விட்டாருங்க. அதெல்லாம் காமெடியா இருக்கும்னு நினைச்சாங்களான்னு தெரியல. ஜோக் இல்லையா? இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, படத்தோட டைரக்டர் பிரேம் அவர் வந்து என்ன வேலை பார்த்துருக்காருன்னா, டிடி ரிட்டர்ன்ஸ் அவர் சூப்பரா எழுதிருந்தால இந்த படத்துல அவர் ஓபி அடிச்சிருக்காருன்றது நல்லா தெரியுது. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒர்க் ஆயிடுச்சு, பேசிங்க கரெக்டா போயிட்டு இருக்கு, இங்க இருந்து அங்க அப்படியே அங்கிருந்து ஒரு ரூட்டை பிடிச்சி போவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த ரூட்டை பிடிச்சி போல. செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா ஒரே இடத்துல சுத்த விட்டானுங்க. ஐயோ மீண்டுமா படம் ஃபுல்லா ஒர்க் ஆக வேண்டியது காமெடி. ஆர்ஆர் காமெடியில ஆர்ஆரா இருக்காது, காமெடியாச்சும் இருக்கணும் இல்ல, அதுவும் இல்லை. அதுதான் இந்த படத்தோட பிரச்சனை. படத்துல அதே மாதிரி மியூசிக் அதுவும் பெருசா இல்லை. ஆஃப்ரோட பிஜிஎம்ஸா இருக்கட்டும், அந்த இதுவெல்லாம் எதுவுமே பெருசா ஒர்க் ஆகல. அந்த பழைய பேய் பிஜிஎம் ஒன்று இருக்கும், அதையே சுத்தி பேய் வரும்போதெல்லாம் அப்படின்னு போட்டு விட்டு சாவடிச்சிட்டாங்க. நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. இது பேய் படம் தான்டா அப்படின்னு நம்ம உட்காந்து பார்த்துட்டே இருக்கும்போது இது வந்து ஒரு மாதிரி த்ரில்லர் படமா மாத்துறாங்க. முக்காவாசி படம் போய்கிட்டு இருக்கும்போது சரி இப்பயாச்சும் முடிப்பானுங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணும்போது இல்ல நாங்க முடிக்க மாட்டேன், இப்ப திருப்பி வருது பாரு பேயின்னு தியேட்டர்ல இந்த செல்வராகவோட திருப்பி படத்துக்குள்ள அனுப்பி என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த படத்துல கதையெல்லாம் யாவும் ஒர்க் ஆகலன்னு கேட்டீங்கன்னா அதான் காரணம். டைரக்டர் கரெக்டா அந்த ஸ்கிரீன் பிளேவையும் கதையையும் எழுதவில்லை. செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப லேக் இருக்கு, அதுதான் பிரச்சனை. மியூசிக்கும் பெருசா ஒர்க் ஆகல. நம்ம மொட்டை மாம்ஸுக்கு ஒரு பாட்டு போட்டிருப்பாரு, பெல்லாச்சாவை தூக்கி சாவுன்னு போட்டிருப்பாரு, அதுவும் பெருசா ஒர்க் ஆகல. எங்கயாச்சும் கூட்டி போய் என்ன பழி கொடுக்கணும்னே முடிவு பண்ணிட்டாங்க. நான் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது யோசிச்சது என்னன்னா, கொடுத்த 100 ரூபாய்க்கு படத்துல போட்ட பழைய பாட்டெல்லாம் ஃபுல்லா போட்டிருந்தாலாச்சு பாத்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னா, ஏண்டா படத்துல பழைய பாட்டு போட்டிருந்தா பாத்துருக்கலாம், ஆனா இவங்க ஆடுறது எப்படிடா பாக்குறது அப்படின்னு கேட்டான். கரெக்ட் தான் மாப்பிள்ள. ஒரு சில சீக்வன்ஸ் அங்க இங்கன்ட்டு சப்டைட்டில் காமெடி அப்படின்ட்டு ஒன்று வரும். அந்த மாதிரி சின்னதா ஒர்க் ஆச்சு அவசரம், பெருசா இந்த படம் ஒர்க் ஆகவே இல்லை. சந்தானம் ப்ரோ என்னாச்சுன்னு தெரியல. படம் ஒரு படத்துல நல்லா கொடுத்துட்டாருன்னா ஒரு படத்துல காவு வாங்கிடுறாரு நம்மளை பிடிச்சி. அந்த மாதிரிதான் இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல். மே 16 வேர்ல்டு வைடா இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. உங்களோட விருப்பம், பார்ப்பதும் பார்க்காததும். இந்த படம் ரொம்ப போரான ரேட்டிங் இருந்ததால படம் ஒர்க் ஆகல. இதுதான் என்னோட ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்க மகேஷ், பை. இந்த பேய் படத்தை பாக்குறதுக்கு நான் சந்தானத்தோட பிஸ்கோத் படத்தை சூப்பரா இன்னும் 2 வாட்டி கூட உட்காந்து பாத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் என்னோட ஃபீலிங் இருந்துச்சு. ஓகே, அடிக்கடி அதான் வர்கீஸ் சொல்றியே, அத முதல்ல நிறுத்து. சரி என்னாச்சு?
அண்ணாச்சிக்கு பிடிக்காத வார்த்தைய இனிமே சொல்ல மாட்டான். அதான் வர்கீஸ்.